أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழ்ச்சிகளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், தோழர்கள், தோழியர்கள், நல்லடியார்கள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என் குடும்பத்தார் உங்கள் குடும்பத்தார் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஈமானிய உறவுகளே, வாராந்தம் நாங்கள் ஒவ்வொரு செவ்வாய் இரவுகள், அதாவது புதன்கிழமை இரவுகளிலும் தர்பியா என்கிற இந்த போர்வையிலே ஒரு சில பாடங்களை நாங்கள் பார்த்து வருகிறோம். இந்த தர்பியா பேரவையில் இன்றைய தினம் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளில் அல்லாஹுடைய விசாரணை தளத்தில் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கின்ற நபர்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா நாள் விசாரிக்காமல் அவர்களை அல்லாஹ் சுவருக்கு அனுப்ப மாட்டான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அல்லாஹு தாலாவும் குர்ஆனில் அதிகமான இடத்தில் யுஹாசபு அல்லது ஹிசாப் என்ற வாசத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். விசாரணை களம் அல்லது விசாரணை என்று அல்லாஹ் செய்கிறான். அல் குர்ஆனில் அதிகமாக பயன்படுத்தி நாங்கள் பார்க்கிறோம். இந்த அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் ஒரு சில மனிதர்களை ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்தி காட்டினார்கள். இந்த மனிதர்களை அல்லாஹ் விசாரிப்பான், இன்ன மனிதர்களை அல்லாஹ் விசாரிப்பான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 3 நபர்களை ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியிலே ஒரு சம்பவத்தின் போது ஒரு 3 நபரை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த 3 நபர்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகிற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த செய்தியில அல்லாஹு தாலா நாளை மறுமை நாளில் விசாரிக்கிற முதல் நபர் யார் என்றால், உலகத்தில் அவரை விட அல்லாஹுக்காக நேசம் கொண்டவர் யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் அவரை போல அல்லாஹுக்காக அர்ப்பணம் செய்தவர் யாருக்கும் இருக்க முடியாது. எந்த அளவு என்றால் அல்லாஹு தாலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள், அந்த முதலாவது நபர் யார் என்று கேட்டால் அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர். அல்லாஹுடைய பாதையில் கொல்லப்பட்டவர், அதாவது ஜிஹாத் செய்தவர். ஜிஹாத் செய்தவர் என்றால் யார் என்று கேட்டால் அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய பொருள், உடைமை, சொத்துக்கள் எல்லாத்தையும் திறந்து உயிரையும் விட்டவர். அவருக்குன்னு உலகத்தில் எதுவுமே இல்லை, இருந்த எல்லாத்தையும் அல்லாஹுக்காக கொடுத்துட்டு கடைசி உயிரையும் கொடுத்துட்டார். இந்த ஷஹீதுக்கு அல்லாஹு தாலா மறுமையிலே அல்லாஹ் விசாரணை தளத்தை அல்லாஹ் அமைத்து விடுவான். இந்த ஷஹீதை அல்லாஹ் விசாரிக்கிற போதும் அல்லாஹு தாலா எப்படி அல்லாஹ் அழைப்பான் என்றால் ரசூல் சொல்றான், இன்ன அவ்வளன் நாசி, முதலாவது அல்லாஹு தாலா மக்கள் மத்தியில் இருக்கிறதுல அல்லாஹ் யாரா யுக்லா யௌமல் கியாமா, கியாமத் நாளில் மக்கள் எல்லாம் நிற்கும் போது முதலாவது தீர்ப்பு யாருக்கு வழங்கப்படுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்தவர்கள் எல்லாரும் இருக்கும்போது முதல் விசாரணைக்களை யாருக்காம்? முதலாவது, ரெண்டாவது படித்தரம் இருக்கிறது. அப்போ அதில் முதலாவது விசாரணை களம் யாருன்னு கேட்டால் ஷஹீதுகள். இவங்களுக்கு மேலே யாரும் இல்லை. நபிமார்களை பற்றி நான் பேசவில்லை. அப்போ அல்லாஹு தாலா இந்த தியாகிகளுடைய முதலாவது பட்டியல் எடுத்து அல்லாஹ்னு கேட்டால் முதலாவது யாருன்னு கேட்டால் நம்ம தொழுகையாளிகள் இல்லை, ஜகாத்து கொடுத்தவங்க அல்ல, உயிரே கொடுத்தவங்க. தொழுகை பாதத்தெல்லாம் சிம்பிள் வேலை, அதெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செய்கிறது. இது உயிரே விடுறது, ஆசாபாசங்கள், இன்பங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையுமே, உலகத்தை வாழ்க்கையே இல்லை என்று போக வேணும். குழந்தை குட்டிகள், மனைவி மக்கள், உம்மா வாப்பா, சொத்து சுகங்கள், உலகத்தையே வெறுத்து பொண்டாட்டியும் வேணாம், பிள்ளையும் வேணாம், உறவு வேணாம், யாரும் வேணாம் என்று அவன் ஒதுக்கிவிட்டு அல்லாஹ்வுக்காக உங்களை ஒதுக்குறேன்னு உணர்வுக்கு வர வேணும். விருப்பமான மனைவி, விருப்பமான குழந்தை, விருப்பமான சொத்துக்கள் எல்லாம் அவனுக்காக. உலகத்தில் அவன் சம்பாதித்தது ஹலாலாக சம்பாதித்தது, தன்னுடைய தாய் தந்தையர்கள் அவனுக்கு அமைத்து அல்லாஹ் கொடுத்தது. இது எல்லா இன்பங்களையும் துறந்து அந்த மனிதன் அல்லாஹ்வுக்காக போக வேணும். போற இந்த அடியானை அல்லாஹ் நாளை மறுமை நாளை விசாரிக்கிற போதும் அந்த மனிதனிடம் அல்லாஹ் கேட்பானாம், ஃபவுத்தியபிஹி, அந்த மனிதன் அல்லாஹ் தாலா கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் கிட்ட அவனை கொண்டு வரப்பட்டு அல்லாஹ் கேட்பானாம், உனக்கு நான் கொடுத்த நியமத்துகளை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்துவானாம். அல்லாஹ் தாலா அவனுக்கு கொடுத்த நியமத்து என்ன? உடல் பலம், சண்டியன். நம்ம ஊர்ல கொஞ்சம் சண்டியன் இருப்பாங்க, சில ஆக்களை பார்த்தா அவங்க சண்டியன். இந்த சண்டியர்கள், பலசாலிகள், போராளிகளை பார்த்து அல்லாஹ் என்ன செய்வானாம், உங்களோட பலத்தை பற்றி நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு அல்லாஹ் கேட்பானாம். உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தந்தன், ஊரில் நீங்கள் தான் சண்டியன், உங்களை மீறி யாரும் இல்லை என்று போர்க்களத்துக்கு போனாயே, அந்த சண்டியனை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், நீ உனக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நீ எவ்வாறு பயன்படுத்தினாய் என்று அல்லாஹ் கேட்கும்போது அந்த அடியான் சொல்லுவான், அந்த அடியான் சொல்லுவானாம், காத்தல், நான் கொல்லப்பட்டு விட்டேன், நான் செஞ்சுட்டேனா, கொல்லப்பட்டுட்டேன். அப்போ நான் என்ன கொண்டுட்டாங்க, நான் உனக்காக உயிர் தியாகம் செய்துட்டேன்னு அர்த்தம் அது.
அப்போ அல்லாஹ் தாலா இந்த அடியானை ஏன் விசாரிக்க வேண்டும்? இவனுடைய உள்ளத்தை அறிந்தவன் யாரு? என் உள்ளத்தையும் சரி உங்களுடைய உள்ளங்களையும் அறிந்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான், வேறு யாராலும் அறிய முடியாது. அப்போ இந்த அல்லாஹ் தாலா அந்த ஷஹீதுடைய நோக்கத்தை அறிஞ்சிருப்பானா இல்லையா? அவருடைய உயிர் போகும்போது என்ன நோக்கத்துக்காக உயிர் போனது என்று அல்லாஹ் அறிந்திருப்பானா இல்லையா என்றால் அல்லாஹ் அறிந்திருப்பான். ஆனால் அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான், இந்த உயிர் தியாகியை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். விளங்கப்படுத்தும் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அடியான் நான் உனக்காக உயிர் தியாகம் செய்து விட்டேன் என்று சொல்லுவானாம். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்லுவானாம், கால அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சொல்லுவானாம், கதப்த நீ பொய் சொல்லிட்டான்டுவானாம். நீ என்ன செஞ்சிட்ட? பொய் சொல்லிவிட்டாய். அப்போ அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ், நான் உனக்காக போர்க்காலத்தை சந்தித்தது உண்மை, உனக்காக கொள்கைக்காக இஸ்லாத்துக்காக போராடினது உண்மை, என் உயிர் போனதே அந்த போர்க்களத்தில் தான் என்று அவன் சொல்லுவானாம். அல்லாஹ் சொல்லுவானாம், உன்னுடைய உயிர் போனதும் நீ போர்க்களத்தில் கொல்லப்பட்டதும் உண்மைதான். ஆனால் உன்னுடைய உயிர் போனது எதுக்காக என்று கேட்டால், உன்னை மக்கள் போராளி அல்லது ஷஹீத் என்று சொல்ல வேண்டியதுக்காக வேண்டி. மக்கள்கிட்ட உனக்கு பேர் வேணும். மக்கள் மத்தியில் நீ யாருன்னு கேட்டால், அவன் பெரிய சண்டியன், அவர் பழைய தியாகி, அவர் குடும்பத்தை அடிச்சுக்கொள்ள யாரும் இல்லைங்க ஊரில், இப்படின்னு நம்ம கொஞ்சம் பேர் அடையாளப்படுத்துகிறோம் தானே. இதை மாதிரி உன்னை மக்கள் பேசணுன்றதுக்காக வேண்டித்தான் நீ அதில் இறங்கினாய், உன்னை உயிரை நீ விட்டாய். அதனால் உலகத்தில் மக்கள், இந்த உலகம் அழிகிற வரைக்கும் மக்கள் உன்னை போராளி போராளி, இவர் தியாக குடும்பம், இவருடைய குடும்பம் தான் இஸ்லாத்துக்காக அர்ப்பணம் செய்து, இவருடைய குடும்பம் தான் இஸ்லாத்துக்காக கொடுத்தது, இவருடைய குடும்பம் தான் பள்ளிக்காக கொடுத்தது, இவருடைய குடும்பம் தான் பேசி முடிஞ்சு நல்லா சொல்லிடுவான். உலகத்தில் எதிர்பார்த்தீங்க, உங்களோட வம்சாவளியவே இந்த ஊர் கொண்டாடியது, அல்லாஹ் தஆலா சொல்றான், உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறியது, உன்னுடைய இந்த எதிர்பார்ப்பு மறுமைக்கான எதிர்பார்ப்பு இங்கே இல்லைன்னு அல்லாஹ் ஜீரோ ஆக்கிடுவான். அப்போ அல்லாஹ் தஆலா ஷஹீதுடைய நிலையில் அல்லாஹ் விளங்கப்படும். ஷஹீத் என்றால் அவருக்கு சொர்க்கம் தான், வேறு எதுவும் கிடையாது. இருந்தாலும் அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைவதும் லேசு கிடையாது, அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைகிறதும் லேசு கிடையாது. அப்போ அல்லாஹ் தஆலா அதை விளங்கப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஷஹீதாக இருந்தாலும் அவருடைய நோக்கம் என்னவா இருக்க வேணும்? அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேணும். உயிரைத்தான் கொடுக்கிறார், அதுக்கு பிறகு ஒன்றும் இல்லை, இருந்தாலும் எண்ணம் அவருக்கு தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? ஷஹீதுடைய நிலையிலும் சிலருடைய முகஸ்துதியை அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். இந்த அடியான் அல்லாஹ்வுக்காக தன் உயிரை கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுக்காக போராடவில்லை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக போராடவில்லை, மக்களுக்காக, மக்களுடைய புகழுக்காக, மக்களுடைய ஆதரவுக்காக போராடினான். அந்த போராட்டத்தை அல்லாஹ் உலகில் கொடுத்தான். அவர் ஒரு நல்ல ஒரு தியாகி, நல்ல போராளி என்று பெயர் கூறப்பட்டான். அவனுடைய அந்தஸ்து தரஜாக்கள் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த உலகத்தில் இந்த மறுமை நாளில் அவனுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி அல்லாஹ் அவனை நரகத்தில் போடுவதை பார்க்கிறோம். அப்போ அன்புக்குரியவர்களே, நமது வாழ்க்கையில் இந்த போராட்டம் எப்படி இருக்கிறது? இப்போ நாங்கள் எப்படி போராடிகளாக இருக்கிறோம்? பிள்ளைகளோடு போராடுகிறோம், மனைவியோடு, தந்தையோடு, கிராமத்தோடு நாங்கள் போராடுகிறோம். ஒரு பிழையை சுட்டி காட்ட பாரிய போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது. பிள்ளைன்னு சொன்னால் நம்மளை பிள்ளைன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நாடு எப்படி, உலகம் எப்படி போகுதுன்னு கேட்டால், இப்போ கல்ச்சரல் டிஃப்ரெண்ட் கல்ச்சர், அதாவது நியூ கல்ச்சர், புதிய கலாச்சாரம், நல்ல சமத்துவ கலாச்சாரம்னு புதுசாக உருவாக்கி விட்றாங்க. உருவாக்குகிற எல்லா கலாச்சாரம் எப்படி இருக்கிறது? பாப்பா அம்மாவை மதிக்காத கலாச்சாரம், ஆசிரியர்களை மரியாதை செலுத்தாத கலாச்சாரம், முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்காத கலாச்சாரம், முன்னோர்களை மதிக்காத கலாச்சாரம். அப்போ இந்த கலாச்சாரத்தில் உன்னை நீ மதி என்று பார்த்தால் அவன் மதிக்கிறதும் இல்லை. இந்த கலாச்சாரம் எப்படி சிச்சுவேஷன், அவனுக்கு அவன் மரியாதை கொடுக்குறான்னா அவனுக்கு அவன் மரியாதை கிடையாது. அவனுக்குரிய மரியாதை அவன் தேர்றான பார்த்தா சிலாக்களை பார்த்தா பைத்தியங்களாக திரிவாங்க ரோட்டுலேயே. யாராவது அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்களா? அவங்கள கணக்கும் எடுக்க மாட்டாங்க. அதனால தான் பார்க்குறோம், கிராமங்களில் சில தலைமைத்துவங்கள் தெரிவு செய்யப்படும் போது ஒரு சில ஆட்கள் எந்த அளவுக்கு படிச்சிருந்தாலும் அவங்கள மக்கள் கணக்கெடுக்காது. எவ்வளோதான் சிறந்தவனாக இருந்தாலும் அவனை மக்கள் கணக்கெடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவனுடைய அந்தஸ்து அவனுக்கிட்ட இல்லை. அப்போ உறவுகளே, நமது இன்றைய காலத்தின் மிக பிரதான போராட்டங்களில் ஒன்று நாம திருந்துறது, அது அல்லாஹ்வுக்குரியதாக இருக்க வேணும். நான் எனக்குரிய கௌரவ அந்தஸ்தை பிடிச்சு கொள்ள வேணும், எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்க வேணும், எனக்குன்னு ஒரு சுயநலம் இருக்க வேணும். அந்த சுயநலம் மறுமையிலே சொர்க்கத்தை பெற்று தரக்கூடியதாக இருக்க வேணும். அது அல்லாத எந்த ஒரு வாழ்க்கையும் உலகத்தில் அந்தஸ்தாக இருக்கும், உலகத்தில் கௌரவத்தை தரும், உலகத்தில் பாக்கியங்களை தரும், உலகத்தில் பட்டம் பதவிகளை தரும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எது நிரந்தரமான கிடைக்குமோ அந்த நிரந்தரத்தில் நம்ம செய்த எந்த ஒரு தியாகமும் எந்த ஒரு இழப்பும் அல்லாஹ்விடம் பயனளிக்காது என்பதை புரிந்து கொண்டு வாழுகிற நல்லடியர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை மூலமாக்கி வாழ்வாங்க. இது முதலாவது ஒரு பாடம். இதனுடைய 2 பகுதியில் இருக்கிற மீதி 2 பகுதியில் இருக்கிறது. அடுத்த புதன்களில் இன்ஷா அல்லாஹ் அதை நாங்கள் பார்ப்போம். அப்போ முதலாவது அல்லாஹ்வுக்காக உயிர் கொடுத்தல்.
அல்லது உடைமைகளை இழத்தல்ங்கிற பகுதிகளில் நாமளும் தியாகிகள் தான். அல்லாஹ்வுக்காக கூப்பிடுறோம், அல்லாஹ்வுக்காக போராடுகிறோம், இப்படியான லிஸ்ட் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் மற்றவங்கள கூப்பிடுறது, தொழுவைக்கு வாங்கன்னு கூப்பிடுறது, இபாதத்துக்கு வாங்கன்றது, நல்லது செய்யுங்கன்னு சொல்றது எல்லாமே ஒரு அல்லாஹ்வுக்காகத்தான். இந்த போக்குகள் எண்ணங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்குரியதாக அமைத்து கொண்டு அது வீணானதாக மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹ்ரத அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.